Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa a'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina wa may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Rabbi zidni ilma. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சிந்தித்து பேணக்கூடிய தலைப்பு மழை, அல்லாஹ்வின் அருட்கொடை. மழை என்பது வெறும் தண்ணீர் அல்ல, அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, உயிர்களுக்கு வழங்கப்படும் ஒரு மிக பெரிய அருட்கொடை. அல்லாஹ் திருமறையில சொல்றான், வ அன்சல்னா மின சமாயி மாங் தஹூரா, வானத்திலிருந்து தூய்மையான தண்ணீரை நாம் இறக்கினோம். நாம் மழையை பார்க்கும்போது மழை பெய்கிறது என்று மட்டும் சொல்லாமல் அல்லாஹ் மழையை இறக்குகின்றான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நமக்கு குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் மரங்களுக்கும் பூமிகளுக்கும் இது போன்ற தேவையான தண்ணீரை அல்லாஹ் தான் வழங்குகின்றான். வறண்ட பூமிக்கு உயிர் கொடுக்கிறது இந்த மழை. அல்லாஹ் திருமறையில கூறுறான், பூமி வறண்டு கிடப்பதை நீங்கள் காண்கின்றாய், அது மீது நாம் தண்ணீரை இறக்கியவுடன் அது அசைந்து வளர்ந்து அழகாகி ஒவ்வொரு வகையான தாவரங்களும் முளைக்க செய்கின்றனர். சகோதரர்களே, ஒரு வறண்ட நிலத்தை நம்ம பார்க்கும்போது அங்கு உயிரே இல்லாதது போல இருக்கும். ஆனால் இந்த மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல பச்சை பசுமையாக அழகான தோன்றும். அதை பார்க்கும்போது நம்ம கண்ணே குளிர்ச்சி அடைவது போல இருக்கும். இதிலிருந்து நம்ம முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும். என்னன்னா, வறண்ட பூமிக்கு மழை உயிர் கொடுப்பது போலதான் வறண்ட உள்ளத்திற்கும் அல்லாஹ்வுடைய நினைவு உயிர் கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மழை பெய்யும் போது நம்ம துவா ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, அல்லாஹ்வே பயனுள்ள மழையாக இதை ஆக்குவாயாக. மழை பெய்யும் போது நாம் இந்த துவாவை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருப்பணும். ஏன்னா மழை அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கும் நேரம். அந்த நேரத்தில் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். மழை பெய்யும் போது துவா கேட்டால் அந்த துவா அப்படியே கபுலாகும். நம் குடும்பத்திற்காகவும் பெற்றோர்களுக்காகவும் கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நோயாளியாக இருக்கிறாங்களா அவங்களுக்காகவும் இல்லை நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் நமக்கு என்னென்னலாம் தேவையோ அத்துணைய தேவையும் மழை வர நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹுடைய ரஹ்மத் தான் அந்த மழை. அல்லாஹ் திருமறையில சொல்றான், அவர்கள் நம்பிக்கை இழந்த பின் மலையை இறக்கி தன் அருளை பரப்புகின்றவன் அவனே. சில நேரங்களில் மனிதன் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து விடுகின்றான். என்னுடைய பிரச்சனை எப்போ தீரும், எனக்கு எப்போதான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும், என்னுடைய துவா எப்போதான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கவலைப்படுகின்றான். ஆனால் மழையை பாருங்க, நீண்ட நாள் வறட்சியில் இருந்தாலும் அல்லாஹ் விரும்பிய நேரத்தில் ஒரு துளி மழை இந்த பூமியில் விழுந்துச்சுன்னா அந்த பூமி முழுவதுமே பசுமையாகிறது. அது போல தான் நம்முடைய வாழ்க்கையும். இன்று கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹுடைய ரஹ்மத் வருவதற்கு ஒரு கணம் போதும். நம்ம பொறுமையோடு காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். மழை அந்த அல்லாஹ்வுடைய சக்தியை நினைவுபடுத்தக்கூடியவராகவும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், நீங்க குடிக்கும் தண்ணீரை பற்றி சிந்தித்தீர்களா? மேகத்திலிருந்து அதை நீங்கள் இறக்கினீர்களா, அல்லது நாம் தான் அதை இறக்கினோமா என்று நீங்க சிந்தித்து பாருங்க அப்படின்னு சொல்றான். நாம் ஒரு துளி தண்ணீரை கூட உருவாக்க முடியாது. அப்படியாப்பட்ட நமக்கு அதெல்லாம் கொடுக்கறது யார்? அல்லாஹ் தான். ஆனா அல்லாஹ் கடலில் இருந்து தண்ணீரை ஆவியாக்குறான். அப்புறம் மேகங்களை உருவாக்கி அவற்றை நகர்த்தி பின்னர் மழையாக இறக்குகின்றான். சுப்ஹான் அல்லாஹ், எவ்வளோ ஒரு அழகாக அல்லாஹ் அந்த மழையை நமக்கு தருகின்றான். சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதுவே இந்த மழை அதிகமாயிருச்சு, வெள்ளமாக வருது அப்படின்னா அதுக்காகவும் ஒரு சில துவாவை ரசூல்லா மூலியமாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரான். என்னன்னா,
அல்லாஹும ஹவாலைனா வல அலைனா அல்லாஹும அலல் அகாமி வ லாராபி வ புதூனி ஔதியத்தி வ மனாபியத்தி சஜாரி. அல்லாஹ்வே, எங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் மழையை பொழிய செய்வாயாக. எங்கள் மீது மட்டும் பொழிய செய்யாதே, மலைகள், மேடுகள், பள்ளத்தாக்குகள், மரங்கள் வளரும் இடங்களில் மழையை பொழிய செய்வாயாக அப்படின்னு அல்லாஹ் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்கிறான். நம்ம வந்து இப்போ இந்த ஒரு இதில் வெயில் அதிகமாக இருந்துச்சு. எப்படா மழை பெய்யும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். மழை பெய்ய மாட்டேங்குது, என்னடா இந்த மழை பெய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்காக அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செஞ்சோமா? அல்லாஹ் நம்ம தொழுகையில் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு மழையை கொடுறா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கணும். அந்த மழையை பார்த்து நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கணும். அல்லாஹ் நமக்கு கொடுக்கும் ஒவ்வொரு அருட்கொடையும் நம்மளுக்கு நம்ம என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கொடுக்குற ஒவ்வொரு அருட்கொடையை பார்த்தே நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். மழை பெய்தால் சிலருக்கு வந்து சிரமமாக இருக்கும். ஆனால் விவசாயிங்களுக்கு பாருங்கள், அவங்க எதிர்பார்க்கக்கூடியவராக இருப்பாங்க. நமக்கு எப்போ மழை பெய்யும், அப்போ தான் நல்ல ஒரு விவசாயம் இதாகும், நமக்கு நல்ல ஒரு விளைச்சல் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே விலங்குகளுக்கு நம்மளுக்கு எப்படா மழை வரும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இந்த மரஞ்செடி கொடிகள் அதுவும் மழையை எதிர்பார்க்கும். இப்போ நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் எதுலேருந்து வருது? அந்த மழை நீர்லேருந்து தான் வருது. நம்ம அதை சார்ந்து தானே இருக்கிறோம். இப்போ அந்த மழையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நம்மளும் இருக்கணும். அதனால தான் மழை பெய்யும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணும். மழை பெய்து முடிச்சதுக்கப்புறம் ஓதக்கூடிய துவாவையும் ரசூல்லா அவர்கள் வந்து நம்மளுக்கு கற்றுத்தராங்க. அல்லாஹ்வின் அருளாலும் அவனுடைய ரஹ்மத்தாலும் நமக்கு மழை பொழிந்தது. முத்தொரீனல் பி ஃபஸ்லில்லாஹி வரஹ்மத்திக்க. அல்லாஹ்வின் அருளாலும் அவனுடைய ரஹ்மத்தாலும் நமக்கு மழை பொழிந்தது. மழை பெய்தவுடன் இதை ஓதுவது நம்முடைய ஈமானை வந்து இன்னும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மழையை பார்க்கும்போது நாம் 3 விஷயத்தை வந்து நினைவில் கொள்ளணும். முதலாவது என்னன்னா, அது வந்து அல்லாஹ்வுடைய சக்தி. 2வது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். 3வது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. மழை வந்து வானிலிருந்து பூமிக்கு இறங்குகிறது. அதே போலதான் நம்முடைய துவா வானத்தை நோக்கி உயர்கிறது. எப்பொழுது அல்லாஹ் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்விடம் கேட்பதை மட்டும் நாம் நிறுத்தவே கூடாது. வறண்ட பூமிக்கு மழை கிடைத்தால் அது பசுமையாகிறது. அதே போலதான் கண்ணீருடன் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் ஒரு அடியானின் வாழ்க்கையும் அல்லாஹ் மாற்றக்கூடியவராக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் வந்து நம்பிக்கையை வந்து நம்ம இழக்கவே கூடாது. அதனால் மழை பெய்யும் போது அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வே பயனுள்ள மழையை எனக்கு வழங்குவாயாக, அல்லாஹ்வே எனக்கு நன்மை தரக்கூடிய தீங்கை தராமல் இந்த மழையை ஆக்குவாயாக, அல்லாஹ்வே எங்கள் மீது உன் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் இறக்குவாயாக அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இதுவரை நம்ம செய்த தவறுகளை மாற்றிக்கிது இனி வரக்கூடிய காலங்களில் மழை பெய்யும் போது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வும் கற்று தந்த துவாவை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த மழை நேரத்தில் தொழுது துவா செய்யக்கூடியவர்களாகவும் இன்ஷா அல்லாஹ் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறியவர்களாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.